பரபாஸ். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் அங்கு கூடியிருக்கும் ஜனங்கள் அமைதியாக இல்லை. பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் இயேசுவை பேச வைக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஜனங்களை தூண்டிவிட்டு பேச வைக்கிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொல்ல வைக்கிறார்கள். யூதருடைய பண்டிகை நாளில் காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனை விடுதலையாக்குவது தேசாதிபதிக்கு வழக்கம். யூதருக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தேசாதிபதி இந்த வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த வழக்கத்தின்படி இயேசுவை விடுதலை செய்து விடலாம் என்று பிலாத்து தீர்மானம் பண்ணுகிறான். யூதர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் போது ரோம பேரரசின் தேசாதிபதிகள் யூதர்களுக்கு இதுபோன்ற சலுகைகளை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவார்கள். தங்களுக்கு பிரியமானவர்கள் விடுதலையாகும் போது யூதர்கள் மகிழ்ந்து களிகூறுவார்கள். தேசாதிபதியின் மீதுள்ள கோபத்தை மறந்து அவனை வாழ்த்துவார்கள். தேசாதிபதியின் சிறையிருப்பில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் காவல் பண்ணப்பட்டிருக்கிறான். கொலை, பாதகம், கலகம், தேச துரோகம் ஆகிய குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது வழக்கம். பரபாஸ் இந்த 3 குற்றங்களையும் செய்தவன். இப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். இவன் பல யூதர்களை கொன்று போட்டவன். யூதர்கள் மத்தியில் கலகம் பண்ணியவன். யூதர்களுக்கு இவனை பிடிக்காது. ஆகையினால் இந்த பண்டிகை நாளில் பரபாசை விடுதலை பண்ணுவதற்கு பதிலாக இயேசுவை விடுதலை பண்ண வேண்டும் என்று ஜனங்கள் கேட்பார்கள் என்று பிலாத்து எதிர்பார்க்கிறான். ஆனால் அவர்களோ ஒரு பாவமும் செய்யாத இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்றும் பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்றும் கூக்குரல் இடுகிறார்கள். காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனை விடுதலை பண்ணும் வழக்கம் எப்பொழுது ஆரம்பமாயிற்று, இதை யார் ஆரம்பித்தார் என்பது தெரியவில்லை. இதற்கு ஆதாரம் என்ன என்றும் தெளிவாக தெரியவில்லை. தம்மை விடுதலை பண்ணுமாறு ஜனங்கள் கேட்க மாட்டார்கள் என்று இயேசுவிற்கு நன்றாக தெரியும். தேசாதிபதி ஜனங்களுடைய மார்க்க வைராக்கியத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டான்.